287 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸிற்கு ஊதியம் எவ்வளவு தெரியுமா? பூமிக்கு திரும்பினால் இன்னும் அவருக்கு அதிக ஊதியம் கிடைக்குமா? கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புஜ் வில்மோருடன் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் தயாரித்த டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அடைந்து அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ் குழுவோடு பூமியை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் நாசா விஞ்ஞானி என்ற நிலையில் அவரது ஊதியம் குறித்த தகவல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசின் பொது அட்டவணையில் மிக அதிக ஊதியம் பெறும் GS-15 என்கிற தரப்பணியாளராக சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிறாராம். GS-15 தரப்பணியாளர்களின் ஆண்டு ஊதியம் 1,08,00,000 1,41,00,000 இருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவர் விண்வெளியில் தங்கியிருந்ததற்கு சிறப்பு ஊதியமும் அவருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஆண்டுக்கு 1,08,00,000 முதல் 1,41,00,000 வரை ஊதியம் கிடைக்கும் என கூறப்படும் நிலையில் சுனிதா வில்லியம்ஸிற்கு மாத ஊதியம் 10 லட்சம் இருக்கலாமா என கருதப்படுகிறது. மேலும் அவர் விண்வெளி நிலையத்தில் 287 நாட்கள் தங்கியிருந்தார் என்பதற்காக அவருக்கு சிறப்பு ஊதியமாக ஒரு நாளுக்கு $4 வீதம் $1,148 வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 19ஆம் தேதி அவர் பூமி திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.